பயிற்சி 2.12 4வது சம் பாருங்கள். லாக் அடிமானம் 4 2 அடுக்கு 8x ஈக்குவல் டு 2 அடுக்கு லாக் அடிமானம் 2 8 தீர்வு காண்க. ஓகேவா? இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லாக் அடிமானம் 2 8 இதை வந்து தனியாக எடுக்கிறேன். அதாவது அதுக்கு வந்து நான் வேறு கான்செப்ட் கொடுத்துக்கிறேன். இதை வந்து டீன்னு எடுத்துக்கிறோம், நாமளாக எடுக்கிறோம். ஓகேவா? இதுக்கு பேர் வந்து டீன்னு கொடுக்குறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அடிமானத்தை இந்த சைடு கொண்டு போனோமா லாக் விட்டுருவோம். 8 ஈக்குவல் டு 2 அடுக்கு டி. இந்த 2 இங்கே போவோம், இது வந்து அடுக்கில் போவோம். ஓகேவா? அப்போ 2 அடுக்கு டீன்னு வந்துச்சுன்னா 8ன்னு எழுதலாம், அல்லது 8ன்னு வரும்போது 2 அடுக்கு டீன்னு எழுதலாம். இப்போ சம் ஃபுல்லாக எழுதலாமா? லாக் 4 அடிமானம் 4 2 8x ஈக்குவல் டு 2 லாக் அடிமானம் 2 8. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லாக் அடிமானம் 4 2 8x ஈக்குவல் டு 2. இந்த லாக் அடிமானம் 2 8க்கு பதிலாக நான் டீன்னு எடுத்திருக்கேன், அதை இங்கே எழுதுகிறேன். ஓகேவா? அடுத்தது இந்த 8x இருக்குது பார்த்தீங்களா, அடுக்கல் இருக்கிறதுனால முன்னாடி எழுதுகிறேன். 8x இன்ட்டு லாக் 4 அடிமானம் 4 2 ஈக்குவல் டு 2 அடுக்கு டி. இதனுடைய வேல்யூ 8. இந்த 8 இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தல் 8 ஆகும். 8க்கு 8 கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே மீதி 1 மட்டும் இருக்கும். ஏன்னா 8/8ன்னு வரும், கேன்சல் பண்ணால் 1. ஓகேவா? எக்ஸு லாக் அடிமானம் 4 2 ஈக்குவல் டு 1 இங்கே எழுதுகிறேன். இப்போ இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா, அடிமானமும் இந்த மதிப்பும் ஒரே மதிப்பாக வந்துச்சுன்னா நம்ம 1ன்னு எடுத்துடலாம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, நல்லா பாருங்கள், எக்ஸ் லாக் அடிமானம் 4 இந்த 2 எப்படி எழுதுறேன்னா 4 ரூட் எடுத்தால் என்ன வேல்யூ வரும், 2ன்னு வரும். ஓகேவா? அப்போ 2க்கு பதிலாக ரூட் 4ன்னு எழுதலாமா? ரூட் 4ஓட வேல்யூ 4 அடுக்கு 1/2ன்னு எழுதணுமா? போன சம்மில் பார்த்தீங்கன்னா புரியும். இங்கே 2க்கு பதிலாக 4 அடுக்கு 1/2ன்னு எழுதுறேன். 4 அடுக்கு 1/2ஓட வேல்யூ 2 தான். ஓகேவா? அதாவது 1/2னா அது ரூட்டோட வேல்யூ, ரூட்டுக்கு பதிலாக 1/2ன்னு எழுதுறேன். 4க்கு ரூட் எடுத்தால் 2, 2க்கு பதிலாக நான் இந்த கான்செப்டில் மாற்றி எழுதிருக்கேன். இப்போ அடுக்கில் இருக்கிற 1/2 முன்னாடி வருமா? 1/2 இன்ட்டு எக்ஸு லாக் அடிமானம் 4 மதிப்பும் 4 ஈக்குவல் டு 1. இப்போ 1/2 இன்ட்டு எக்ஸு அடிமானமும் மதிப்பும் ஒரே மாதிரியே இருந்தால் அதோட வேல்யூ 1 ஈக்குவல் டு 1. இப்போ என்னென்ன பாருங்கள், இந்த 1/2வையும் 1ஐயும் இருக்குன்னா ஓர் 1/2 1/2 எக்ஸை மட்டும் இப்படியே வச்சுங்க. இந்த 1/2 இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த சைடு போணுச்சுன்னா வகுத்தலில் இருக்கிற 2 இந்த சைடு போனால் பெருக்கல் 1 பெருக்கல் 2ன்னு வரும். இந்த இடம் பெருக்கலில் இருக்கிற 1லாம் வந்துச்சுன்னா வகுத்தலில் தான் வரும். வகுத்தல் 1 நம்ம போட தேவையில்ல. அப்போ எக்ஸோட வேல்யூ 2. அடுத்தது 5வது சம் பார்க்கலாம். a² + b² ஈக்குவல் டு 7ab எனில் log a + b/3 ஈக்குவல் டு 1/2 log a + log b என காண்க. அதாவது a² + b² வேல்யூ கொடுத்துட்டாங்க. நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணால் log a + b/3 ஈக்குவல் டு 1/2 log a + log bன்னு. அதாவது லெஃப்ட் சைடு இருக்கிறத எடுத்து நம்ம கொண்டு போனோம்னா, அப்ளை பண்ணிட்டே போனோம்னா ரைட் சைடில் இருக்கிற ஆன்சர் வரணும். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு a² + b² வேல்யூ 7ab கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்கள், a + b ஹோல்² ஃபுல் ஃபார்ம் என்ன, a² + b² + 2ab. இதில் a² + b² கொடுத்துட்டாங்க. அப்போ 2ab நம்ம சேர்த்தனா தான் இந்த ஃபார்முலா வடிவத்துக்கு கொண்டு வர முடியும்.
அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab இந்த சைடு லெஃப்ட் சைடு 2ab சேர்த்தோம்னா ரைட் சைடும் 2ab சேர்த்தணும். ஓகேவா? அப்போ தான் இதுக்கு இது அப்படியே கேன்சல் ஆயிரும், மேலே இருக்கிற வேல்யூ அப்படியே இருக்கும். ஓகேவா? ரிவர்ஸில் போகும்போது நமக்கு இதே வேல்யூ வரணும். 2abக்கு 2ab கேன்சல் பண்ணிட்டோன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 7ab இருக்கும். இப்போ இதை எப்படி எழுதலாம்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2abன்னு இருக்கிறத ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். இதை விரிவாக்கம் பண்ணோம்னா இது வரும். இதில் ஏபிக்கு 2ab கேன்சல் பண்ணால் இந்த லைன் வரும். இப்போ 7abயும் 2abயும் சேர்த்தனோம்னா மொத்தம் 9ab இருக்குமா? இப்போ இந்த ஸ்கொயர் கேன்சல் பண்ணுறேன், ஏன்னா நமக்கு இங்கே தேவை ஏ ப்ளஸ் பி தான் தேவை. அப்போ இதுக்கு நான் ரூட் எடுக்கிறேன், இந்த சைடும் ரூட் எடுக்கிறேன். ஸ்கொயருக்கு ரூட் கேன்சல். அப்போ மீதி ஏ ப்ளஸ் பி மட்டும் இருக்கும். இங்கே 9க்கு ரூட் எடுத்தோம்னா 3, ஏபிக்கு ரூட் எடுத்தோம்னா அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? அதாவது 9க்கு ரூட் எடுத்தால் 3, ஏபிக்கு ரூட் வருமா? அதை நான் எப்படி எழுதலாம்? ஏபி அடுக்கு 1/2ன்னு எழுதலாமா? ரெண்டுக்குமே 1/2 வரும், ஏன்னா ஏபிக்கு சேர்த்து தான் ரூட் எடுக்கிறோம். இப்போ இந்த 3 இந்த சைடு வரேன், ஏ ப்ளஸ் பி பெருக்கல்ல இருக்கிற 3 இந்த சைடு வந்தால் வகுத்தல் 3 ஆயிருமா? ஏபியின் அடுக்கு 1/2. ஓகேவா? ஏன்னா இங்கே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு கொடுத்துட்டா நமக்கு தேவை ஏ ப்ளஸ் பி தான் தேவை. அந்த வடிவத்துக்கு கொண்டாட்டேன் பாருங்கள், ஏ ப்ளஸ் பி 3ன்னு வந்துருச்சு. அப்போ நம்ம லாக் எடுக்கணுமா? மடக்கை எடுக்கணும், ரெண்டு பக்கமுமே லாக் நம்ம சேர்த்தணும்ல. மடக்கை எடுக்க, மடக்கை எடுத்தோம்னா லாக் ஏ ப்ளஸ் பி பை 3 ஈக்குவல் டு லாக் ஏபியின் அடுக்கு 1/2. ஓகேவா? இதுக்கு மேலே இப்படியே இருக்கட்டும், ஏன்னா லெஃப்ட் சைடு இருக்கிறத நம்ம கொண்டு வந்துட்டோம். லாக் ஏ ப்ளஸ் பி பை 3 இதுக்கு நம்ம இந்த சைடு இருக்கிற வேல்யூ தான் கொண்டு வரணும், 1/2 லாக் ஏ ப்ளஸ் லாக் பின்னு. ஓகேவா? எப்பயுமே லாக் போடும்போது அடுக்கல் இருக்கிறத நம்ம முன்னாடி எழுதலாம். 1/2 லாக் ஏபி. நமக்கு இந்த பெருக்கல் விதி ஞாபகம் இருக்கா? லாக் ஏபின்னு இருந்துச்சுன்னா எப்படி எழுதலாம்? லாக் ஏ ப்ளஸ் லாக் பின்னு எழுதலாமா? இப்படி எழுதலாம். அப்போ இதை நான் லாக் ஏபின்னு இருக்கிறத 1/2 லாக் ஏ ப்ளஸ் லாக் பி. ஓகேவா? கொஸ்டினில் இருக்கிறது கொண்டு வந்துட்டோமா? லாக் ஏ ப்ளஸ் பி பை 3 ஈக்குவல் டு 1/2 லாக் ஏ ப்ளஸ் லாக் பி. அதே இதில் 6வது சம் பாருங்கள், லாக் ஏ ஸ்கொயர் பை பிசி ப்ளஸ் லாக் பி ஸ்கொயர் பை சிஏ ப்ளஸ் லாக் சி ஸ்கொயர் பை ஏபி. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏ ஸ்கொயருங்கிறனால இதில் ஏ வராது, இதில் பி ஸ்கொயருங்கிறனால கீழே பி இருக்காது, சி ஸ்கொயருங்கிறனால கீழே சி இருக்காது. ஓகே, நார்மல் சம்லாம் இது மாதிரி நம்ம 10th பார்த்துருப்போம். இருந்தாலும் இது லாகில் இருக்குது. ஈக்குவல் டு 0ன்னு கொண்டு வரணும். இப்போ எல்ஹெச்எஸ்னால் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதாவது சமக்குறிக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது கொண்டு வந்தோம்னா நமக்கு ஈக்குவல் டு 0ன்னு கொண்டு வரணும். ஏன்னா நிறுவுகன்னு கொடுத்துருக்கான் பாருங்கள், அப்போ 0ன்னு கொண்டு வரணும். லாக் ஏ ஸ்கொயர் பை பிசி ப்ளஸ் log b square by ca plus log c square by ab. ஓகேவா? இதில் நான் ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இந்த பெருக்கல் விதி நல்லாவே ஞாபகம் இருக்கும். log abன்னு இருந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுதுவோம்? log a ப்ளஸ் log bன்னு எழுதுவோம். ஓகேவா? இங்கே நமக்கு எப்படி இருக்குது? இதெல்லாம் சேர்ந்தது log aன்னு எடுத்துங்க, ப்ளஸ் log bன்னு இருக்குது. அப்போ லாக் ஏபின்னு எழுதலாமா? எப்படி எழுதலாம்? லாக் ஏ ஸ்கொயர் பிசி பெருக்கல் பி ஸ்கொயர் சிஏ. அதாவது லாக் ஏ ப்ளஸ் லாக் பின்னு இருக்கிறத லாக் ஏபின்னு எழுதலாம். ஓகேவா?
இங்கே லாக் ஏ ப்ளஸ் லாக் பின்னு இருக்கிறத லாக் ஏபின்னு எழுதியிருக்கேன். இது பெருக்கல் புள்ளி வச்சோம்னா ப்ளஸ் லாக் சி ஸ்கொயர் பை ஏபி. இப்போ இது எல்லாம் சேர்ந்தது லாக் ஏன்னு வச்சுங்க, இதெல்லாம் சேர்ந்தது லாக் பின்னு வச்சுங்க. லாக் ஏ ப்ளஸ் லாக் பி. அப்போ ஒரு தடவை மட்டும் லாக் எழுதுவோமா? லாக் இதெல்லாம் சேர்ந்தது ஏ ப்ளஸ் லாக் இதெல்லாம் சேர்ந்தது பி. அப்போ லாக் ஏ ப்ளஸ் லாக் பி அப்படின்னு இருந்துச்சுன்னா எப்படி எழுதுவோம்? லாக்னு எழுதிட்டு ஏ பி பெருக்கல் எழுதுவோமா? லாக் ப்ராக்கெட் போட்டாலும் பெருக்கல் தான். அப்போ இது எல்லாமே பெருக்கல் வரும். ஏ ஸ்கொயர் பை பிசி இன்ட்டு பி ஸ்கொயர் பை சிஏ இன்ட்டு சி ஸ்கொயர் பை ஏபி. ஒரே கான்செப்ட் தான். லாக் ஏ ப்ளஸ் லாக் பின்னு இருக்கிறத லாக் ஏபின்னு எடுத்திருக்கேன். இது லாக் ஏ ப்ளஸ் லாக் பி ரெண்டு இது கூட்டலில் இருக்குன்னா அதை பெருக்கல் எழுதிடலாம் ஒரே இதாக எழுதி. இப்போ லாக் எழுதிட்டேன், எல்லாமே பெருக்கல்ல தான் இருக்கேன். ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ஒரே இதாக எழுதலாம். இங்கே எல்லாமே பெருக்கல்ல தாங்குது. அப்போ ஏ 2 தடவை இருக்கா ஏ ஸ்கொயர், பி 2 தடவை இருக்கா பி ஸ்கொயர், சி 2 தடவை இருக்கா சி ஸ்கொயர். இதுக்கு இது கேன்சல் ஆயிரும். அப்போ லாக் 1ன்னு வருமா? இதுக்கு இது கேன்சல் ஆச்சுன்னா 1 தானே. வகுத்தலில் ஃபுல்லாக கேன்சல் ஆச்சுன்னா அந்த இடத்துல 1 இருக்கிறதா அர்த்தம். லாக் 1ஓட வேல்யூ 0. இது ஆர்ஹெச்எஸ்ஸா? அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத நம்ம எடுத்தோம், இதிலேருந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு இருக்கிறத ஆல்ட்ரு பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு என்ன வருது? 0 வருது. ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது வருது. சமக்குறிக்கு ரைட் சைடு இருக்கிறது வருதா?